ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து வாழ்விற்கு வழிகாட்டிய குரு திருவடிகளுக்கு வணக்கம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். நாம் உலக சமாதானம் என்ற தலைப்பின் கீழே பல கவிகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் கவி எண்கள் 151வது கவியும் 152வது கவியுமாகும். முதலிலே 151வது கவியை பார்ப்போம். கவியின் தலைப்பு நிஷ்காமிய கர்மம் என்பதாகும். உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடல் வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு, உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம், அதாவது உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடல் வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு, உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்த சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையாம் பற்றற்ற வாழ்க்கை பேரறமே அறிஞனவன் கடமையன்றோ. பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்த சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையாம் பற்றற்ற வாழ்க்கை பேரறமே அறிஞனவன் கடமையன்றோ என்பது இந்த கவி. அதாவது இந்த கவியிலே பார்த்தோமானால் நிஷ்காமிய கர்மம் என்பது கவியின் தலைப்பு. இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இங்கே கூறப்படுகின்றது. அதாவது நாம் இந்த உலகத்தில் பார்த்தோமானால் இங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்ததிலிருந்து தனது படிப்படியாக அந்த வளர்ச்சி பருவத்தை அடைந்து பாடசாலைக்கு சென்று அது கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்விக்கு ஏற்ற வகையில் அதற்கு அவரவரனுடைய கல்வித்தரத்திற்கு ஏற்ற வகையிலே ஒரு நல்ல முறையிலே தொழிலை அமைத்து கொண்டு ஒரு வருமானத்தை தேடிக்கொண்டு தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றான். இந்த வகையில் பார்த்தோமானால் இந்த பூமி ஒரு மனிதனுக்கு எல்லா வகையான வசதிகளையும் வழங்கி கொண்டு ஒரு புகலிடமாக இருக்கின்றது. அங்கே அந்த பூமியில் இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் எவ்வாறு கிடைத்தன என்று பார்த்தோமானால் பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்த சமுதாயத்தின் ஒரு கூட்டமைப்பினால், அவர்களினுடைய கூட்டு முயற்சியினால், உழைப்பினால் கிடைத்த அத்தனை வசதிகளையும் தனி மனிதன் ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இதுதான் நாம் இன்று மனிதராக இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதற்குரிய ஒரு செய்கை. அதாவது நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எங்கிருந்து பெறுகின்றோம்? யார் தருகிறார்கள்? நாம் நினைக்கலாம் நமக்கு பணம் உள்ளது, பணத்தை கொடுத்து நாம் எமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறோம் என்ற எண்ணமே எமக்கு எழுகின்றது அல்லவா? அது எவ்வாறு அது நடைமுறை சாத்தியமாகும் என்று பார்ப்போம். ஒரு மூட்டையிலே பணத்தை கட்டுக்கட்டாக கொடுத்து நம்மை வாழச் சொல்லி ஒரு தனியான ஒரு தீவிலே, யாருமற்ற ஒரு தீவிலே விட்டுவிட்டால் நாம் எவ்வாறு வாழ்வோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதாவது எமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கான பண வசதி தாராளமாக இருக்கின்றது. ஆனால் நமது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏற்ற அத்தனை வசதிகளையும் நாம் எங்கிருந்து எவ்வாறு பெற முடியும்? பணத்தினால் அனைத்தையும் சாதிக்க முடியுமா?
அல்லது எமக்கு தேவையான உணவை நாமே தயாரித்து, எமக்கு தேவையான ஆடை வகைகளை நாமே தயாரித்து, எமக்கு தேவையான அத்தனை வசதிகளையும், அதாவது வாழ்வதற்கு தேவையான இருப்பிடத்தை அமைத்து கொண்டு அத்தனையையும் நாமே செய்து கொண்டு வாழ முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கு இத்தனை காரியங்களையும் தனியாக செய்வதென்பது இயன்ற காரியமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனையின் முடிவிலே பார்த்தோமானால் இவை ஒவ்வொரு வசதியும் பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவராக தனது உழைப்பை சமுதாயத்திற்கு தருவதன் காரணமாக அவற்றின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்தான் இங்கே இந்த சமுதாய வளமாக, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அனுபவிக்கும் வசதிகளாக இருக்கின்றன. இந்த தெளிவு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்றேன், இந்த சமுதாயம் என்னை உருவாக்கியது என்ற ஒரு பொதுநல நோக்கு ஏற்படும். அதாவது குறுகிய மனப்பான்மை அற்ற நிலை. நான் எனது பணத்தை செலவழித்து எனது வசதியை தேடிக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எனது பொருள் என்ற ஒரு நிலை இல்லாமல் இந்த சமுதாயம் நமக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றது. சமுதாயத்திற்கு நான் பணமாக ஒரு முறையில் செலுத்தி ஒரு தேவையை பெற்றுக்கொண்ட போதிலும் அந்த தேவை, அந்த பொருள் எவ்வாறு எத்தனை பேருடைய உழைப்பிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு சிந்தனை தான் இங்கே மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை. அப்பொழுது பார்த்தோமானால், உதாரணமாக நாம் பிறந்த பொழுது, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது சுமார் 3 கிலோ எடையுடைய குழந்தையாக இருக்கிறார்கள். அந்த 3 கிலோ என்பது ஒரு மனிதன் ஒரு 25-30 வயது என்ற 20 வயதுக்கு மேற்பட்ட நிலையிலே தனது வளர்ச்சி முழுமை பெற்ற பின்னர் ஒரு 50க்கு மேற்பட்ட 60க்கும் மேற்பட்ட கிலோ எடை உடையவனாக காணப்படுகின்றான். சாதாரணமாக பார்த்தோமானால் அந்த நிலையில் அந்த 3க்கு அதிகமான மிகுதி எடை எங்கிருந்து பெறப்பட்டது, எவ்வாறு இந்த உடல் வளர்க்கப்பட்டது என்ற ஒரு சிந்தனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக உள்ளது. அப்பொழுது இந்த உடல் எதனை எடுத்துக்கொண்டு இவ்வாறு பெரிதாகியது? இங்கே இந்த சமுதாயத்தில் பாலாக, உணவாக, நீராக உட்கொள்ளப்பட்ட அனைத்து பொருட்களும் எமது உடலாக, அதாவது இரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி உடலிலே தேவையான எல்லா அம்சங்களையும் வடிவமைத்து கொண்டு இந்த எடையை பெற்று இப்பொழுது நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு முழுமையான மனிதனாக உருவத்திலே. அந்த நிலையில் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது எங்கே இருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்? இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களின் உழைப்பை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை முறை. ஒரு விவசாயி தான் உணவை உற்பத்தி செய்த போதிலும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உணவை உண்ணும் நிலைக்கு மாற்றி, தனக்கு தேவையான நிலைக்கு மாற்றி தரக்கூடியதற்காக இன்னொருவரினுடைய உழைப்பை தான் எதிர்பார்க்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு நிலையிலும் உடைக்கு தேவையான பருத்தியை உற்பத்தி செய்தாலும் அந்த பருத்தியை கொண்டு நூலாக்கி அந்த நூலிலிருந்து ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நாம் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடைகளை எத்தனை பேரினுடைய உழைப்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த ஆடையை வடிவமைத்தவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், அந்த ஆடையை அங்கிருந்து கொண்டு வந்த அந்த இடத்திலிருந்து, உற்பத்தி செய்த இடத்திலிருந்து விற்பனை செய்யக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்தவர்களினுடைய உழைப்பு, இதுபோல எல்லோருடைய உழைப்பையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இங்கே மகிழ்ச்சி கூறுகின்றார். எனவே இந்த சமுதாயம்தான் அனைத்திற்கும் காரணமாக அமைகின்றது. எனவே இங்கே வாழக்கூடிய தகுதி உடையவனாக மாற்றியதும் இதே சமுதாயம்தான். ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்து ஒவ்வொரு பொருளும் வசதியும் எத்தனை பேரின் உழைப்பினால் எமக்கு கிடைக்கின்றது. இந்த பரந்த நோக்கிலே, அதாவது நாம் இந்த உழைப்பிற்கு பயனாக திருப்பி எதனை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். நாம் இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்,
மிகப்பெரிய பலன்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த எடுத்துக்கொண்ட அந்த பொருட்களுக்கு உழைப்பிற்கு பதிலாக நாம் இந்த சமுதாயத்திற்கு எதை தந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது எதை தந்தோம், இந்த நாம் திருப்பி செய்யக்கூடிய அந்த பயன் என்ன என்று சிந்திக்க வேண்டும். இதுவரை இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்தோம் அல்லது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அறிவின் தெளிவு எமக்கு ஏற்படாத நிலையிலே கடந்த காலத்திலே நாம் எதையுமே செய்ய தவறிவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது நமக்கு இந்த அறிவின் தெளிவு அப்பொழுது இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த அறிவின் தெளிவு, அதாவது சமுதாயம்தான் என்னை வளர்த்தது, எனக்கு எல்லாவற்றையும் வழங்கி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த முறையிலே இந்த சிந்தனை எமக்கு இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. எனவே இனி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம், இனி வரும் காலங்களில் என்ன செய்ய போகிறோம் என்ற வகையிலே எமது சிந்தனை அமைய வேண்டும். ஆக குறைந்தது, அதாவது எம்மால் செய்யக்கூடிய ஆக குறைந்த ஒரு நன்மை, இந்த வசதிகளையும் இன்பங்களையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த இன்பங்களையும் வசதிகளையும் எமக்காக கொடுத்த உழைத்தவர்களினுடைய அந்த உழைப்பை நினைத்து நன்றியாவது கூறலாம். நன்றி கூறுவதற்கு அவர்களிடம் நாம் செல்ல வேண்டும் என்பதில்லை, ஒரு நன்றி உணர்வு, இதை எத்தனை பேர் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நன்றி உணர்வோடு நாம் அதனை நினைத்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே கூறப்படுகின்றது. அதாவது நாம் தினமும் எமது உணவை உட்கொள்கின்றோம், 3 வேளை உணவு உட்கொள்கின்றோம். அந்த 3 வேளையிலே ஏதாவது ஒரு வேளையாவது அந்த ஒரு கைப்பிடி உணவை எடுத்து அதனை உழைத்தவர்கள், அதனை எமக்கு வந்து சேரும், இந்த உணவாக வந்து சேரும் வரையில் எமக்காக உழைத்தவர்களை நினைத்து பார்த்து நன்றி கூறி இறைவனுக்கு இதனை வழங்கிய இறைவனுக்கு இந்த நிலையிலே இந்த உணவு எனக்கு கிடைக்கும் வகையிலே என்னை வைத்திருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கும் நன்றி கூறி இந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நாம் எம்மை மாற்றிக்கொள்ளலாம். அப்பொழுது அந்த ஒரு பிடி உணவை எடுத்து நாம் பார்த்தோமானால் அதில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொருவரும் வீட்டிலே செய்து பார்க்கலாம். அதாவது ஒரு பிடி உணவை எடுத்து இதில் எந்தெந்த முறையிலே எந்தெந்த உணவு அடங்கி இருக்கின்றது, இது எந்தெந்த முறையிலே உற்பத்தியானது, எங்கிருந்து வந்தது என்ற முறையிலே நாம் அதனை ஒரு சிந்தனைக்கு நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் நாம் இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்ட இத்தனை நன்மைகளுக்கும் திருப்பி அதாவது பிரதி உபகாரமாக எதை செய்ய போகின்றோம் என்பதுதான் எமது பொறுப்பாக இருக்கின்றது. அதாவது இந்த சமுதாயத்திற்கு நாம் உடலாலோ, அதாவது உடல் ஆற்றலாலோ அல்லது அறிவின் ஆற்றலாலோ அல்லது பொருளின் ஆற்றலினாலோ, எம்மிடம் இந்த 3 வகையிலே எந்த ஆற்றல் எம்மிடம் இருக்கின்றதோ, எதனை நமக்கு செய்ய முடியுமோ அந்த வகையிலே அதன் மூலமாக எமது உழைப்பை சமுதாயத்திற்கு பதிலாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த திருப்பி செலுத்தக்கூடிய முறை என்பது மக்களினுடைய நலனுக்காக, சமுதாயத்தினுடைய நலனுக்காக நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற முறையில் நாம் இந்த நன்மைகளை செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் உழைக்கின்றோம், ஒவ்வொருவரும் வேலைக்கு செல்கிறார்கள். தனது கடமையை அங்கே செய்யும் பொழுது இதை நான் சமுதாயத்திற்காக செய்கின்றேன் என்ற நிலையிலே செயலாற்ற வேண்டும். அந்த மனப்பக்குவம், மனநிலை வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதாவது நாம் ஒரு வருமானத்திற்காக ஒரு தொழிலை பார்க்கின்றோம், ஆயினும் அந்த வருமானமின்றி நாம் வாழ முடியாது. இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த தொழில் உண்மையான உழைப்பாக, நேர்மையான முறையில், எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய முறையில், தீமையற்றதாக அமைய வேண்டும் என்பதுதான் இங்கே கூறப்படுகின்ற கருத்து. அதாவது நாம் ஒரு நன்மைக்காகத்தான் வேலைக்கு செல்கின்றோம், அது ஒரு எமது வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்காக உழைக்கின்றோம். ஆனாலும் அந்த உழைப்பு மிகவும் நேர்மையாக, யாரையும் ஏமாற்றாமல்,
நாம் செய்யக்கூடிய அந்த தொழிலிலே ஒரு உண்மை, மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே அந்த தொழிலை நாம் ஆற்ற வேண்டும் என்று இங்கே கூறப்படுகின்றது. அதை நாம் கூறும் பொழுது எதிர்பார்ப்பற்ற ஒரு செயல் என்று கூறலாம். அதாவது இந்த கவியின் தலைப்பே நிஷ்காமிய கர்மம் எனப்படுகின்றது. நிஷ்காமிய கர்மம் என்றால் பலன்கள் எதனை பற்றியுமே எதிர்பார்க்காமல் நமது கடமையை மட்டுமே செய்யக்கூடிய நிலையை நிஷ்காமிய கர்மம் என்று கூறுவோம். அதாவது காமிய கர்மம் என்றால் நாம் ஒரு பலனை, ஒரு செயலை, நமக்கு தேவையான ஒரு வேண்டுகோளை, விண்ணப்பத்தை வைத்து அதற்காக நான் இதை செய்கின்றேன் என்ற முறையிலே செய்யப்படுவது காமிய கர்மங்கள். அவ்வாறு இல்லாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய, மனதார செய்யக்கூடிய செயல்கள் நிஷ்காமிய கர்மம் என்று கூறப்படுகின்றது. இந்த எதிர்பார்ப்பற்ற மனநிலையோடு ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் அங்கே மனப்பக்குவம் என்று கூறக்கூடிய ஒரு மனம் விரிந்த நிலை, அதாவது மனதுக்கு ஒரு பயிற்சி தரப்பட வேண்டும். இவ்வாறு நாம் அந்த பயிற்சி எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் இங்கே கூறப்படுகின்றது. அதாவது நான் பெற்ற பயன் முழுவதும் இங்கிருந்து தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த புரிதலோடு, விரிந்த மனப்பான்மையோடு சமுதாயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்களை மனமுவந்து செய்வது தான் எமது கடமையாகும். இந்த செயல்களை செய்வதற்கு நமது மனம் எவ்வாறு பயிற்சி பெற வேண்டும் என்ற முறையிலே இங்கே கூறப்படுகின்றது. அதாவது இந்த எதிர்பார்ப்பற்ற செயல்களை செய்வதற்கு 2 அம்சங்கள் இங்கே கூறப்படுகின்றது. அதாவது ஞானமும் விழிப்பு நிலையும் ஆகும். ஞானம் என்பது அறிவு, உண்மையை பற்றிய அறிவு என்பதுதான் ஞானம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை, ஞானம் என்றால் அறிவை பெறுதல் என்பது இங்கே பொருள்படுகின்றது. அந்த உண்மையை பற்றிய அறிவு நமக்கு ஏற்படும் பொழுது நாம் என்ன உண்மையை அறிந்து கொள்கின்றோம் என்று பார்த்தால், வாழ்க்கையிலே நாம் எது நமக்கு அறிவாக இருக்கின்றது, நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவாக இருப்பது எது என்பதனுடைய விளக்கங்கள் தான் ஞானமாக. அதாவது ஞானம் என்றால் பொதுவாக அறிவு என்று கூறப்பட்டாலும் அறிவை அறிந்த தெளிவுதான் ஞானம் என்று இங்கே சிறப்பாக கூறப்படுகின்றது. அதாவது எமது அறிவை அறிந்த தெளிவு, இதுதான் ஞானமாக கூறப்படுகின்றது. இங்கே இந்த ஞானம் என்ற நிலை கிடைக்கும் பொழுது நாம் முழுமை பெறுகின்றோம். அதாவது நாம் எந்த முறையிலே, அதாவது நாம் எந்த முறையில் இந்த உலகிலே தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விளக்கம். நாம் என்பதை நம்ம உயிரினங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த மனித குல தோற்றமே எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எங்கிருந்து வந்தது என்ற விளக்கங்கள் தான் இந்த ஞானமாக அமைகின்றது. அதாவது விஞ்ஞானம், மெய்ஞானம் என்று கூறுகின்றோம். விஞ்ஞானம் என்று கூறும் பொழுது விண் என்ற விண்ணை பற்றிய அறிவு விஞ்ஞானம். அதாவது அணுக்கள் போன்ற அணு கூட்டங்கள் பற்றிய விளக்கங்கள், இதுதான் விண் என்று கூறப்படுகின்றது. அணு என்பது விண் என்பதும் ஒன்று. இந்த விண்களை பற்றிய ஞானம், தெளிவு, அறிவு, இதுதான் விஞ்ஞானம். அதுபோல மெய் ஞானம் என்று கூறப்படுவது மெய் என்ற உண்மை பொருளை பற்றிய அறிவு. இந்த உண்மை பொருள் என்பது என்ன, அது எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற முறையிலே நாம் பெறக்கூடிய விளக்கங்கள் தான் இந்த மெய்ஞானமாக கருதப்படுகின்றது. இந்த மெய்ஞானத்திலே முக்கியமாக 3 மறைபொருட்களை பற்றிய அறிவுதான் இங்கே அறியப்படுகின்றது. அதாவது மறைபொருட்கள் என்று கூறும் பொழுது நாம் கண்களுக்கு புலப்படாத, உணர்விலால் மட்டுமே உணரப்படக்கூடிய பொருட்கள் தான் மறைபொருட்கள். உயிர், மனம், மெய்ப்பொருள் என்ற 3னுடைய விளக்கங்களையும் பெற்று அவற்றை உணரக்கூடிய நிலைதான் மெஞ்ஞானம், மெஞ்ஞான அறிவு என்று கூறப்படுகின்றது. இங்கே இந்த மெய்ஞானம் என்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய சிறப்பு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதாவது இந்த மெய்ப்பொருளை பற்றியும் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய
நுண்மான் நுழைபுலன் அறிவு என்று கூறுவார்கள், அதாவது பெர்ஸ்பிகாசிட்டி என்று கூறுவார்கள். இந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பான ஒரு அறிவின் உயர்ந்த நிலையாகும். எனவே இந்த ஞானம் ஏன் தேவை, எதற்கு தேவை என்ற சிந்தனை எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அவற்றை நாம் சிறிது தூண்டிவிட்டோமானால் போதும். அவர்களுடைய சிந்தனையில் விழிப்பை ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் தமது சிந்தனையை அதற்கு மேல் மேம்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே இந்த ஞானத்தை, மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையை நோக்கி முயற்சியை மேற்கொள்வார்கள். ஏன் ஞானம் தேவை என்று பார்த்தோமானால், வெளிச்சத்தில் பொருட்களை தெளிவாக பார்க்க முடிகின்றது. அதுபோல ஒரு பொருளினுடைய கொள்முதல் விலை, அதை தயாரிப்பதற்கு ஏற்பட்ட செலவு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பட்ட செலவை தெரிந்தால்தான் ஒரு விற்பனையாளருக்கு, வியாபாரிக்கு அந்த விற்பனை விலையை நிர்ணயிக்க முடியும். அதுபோல அந்த கொள்முதல் விலை தெரிந்தால்தான் விற்பனை விலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலை இருப்பது போல, ஒரு முறையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருட்களிலிருந்து எமக்கு தேவையானதை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது போல, அதாவது ஒரு வெளிச்சத்திலே நாம் எவ்வாறு தெளிவாக எல்லா பொருட்களையும் பார்க்க முடிகின்றது, இருட்டிலே தடுமாறி விழுந்து தடவிதான் நாம் எதனையுமே உணர முடியும், பார்க்க முடியாது. ஏனென்றால் எமக்கு தேவையான, கண்களுக்கு தேவையான அந்த வெளிச்சம் கிடைப்பதில்லை. எனவே நமக்கு எந்த பொருளையும் சரியாக பார்க்க முடிவதில்லை, ஒரு தெளிவு இருப்பதில்லை. அதுபோல இந்த ஞானம் என்பது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்க்கையை மனிதன் எளிமையாகவும் சிரமமின்றியும் செம்மையாகவும் வாழக்கூடிய நிலைக்கு இந்த ஞானம் உதவுகிறது என்று கூறுகின்றார்கள். அதாவது பொதுவாக பார்த்தோமானால் ஞானம் என்பது நான் யார் என்ற நிலையிலே ஆரம்பித்தாலும் அங்கே இறுதியான முடிவாக நாம் தெரிந்து கொள்வது அந்த இறைநிலை என்ற தோற்ற பொருட்கள் அனைத்திற்கும் காரணமாகிய அந்த கடவுள்தான் எல்லாமாக, எல்லா பிரபஞ்ச தோற்றங்களாக, இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களாக, உயிரினங்களில் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயிராக, அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு தெளிவான முடிவுதான் இந்த ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய முடிவு. அதாவது உதாரணமாக நாம் கடல் நீரை எடுத்துக்கொள்வோம். கடலிலே நீர் இருக்கின்றது. வெயிலில் அந்த வெயில் சூட்டுக்கு அது ஆவியாகி மேகமாக வானத்திலே மாறி செல்கின்றது, மேகமாகின்றது. அந்த மேகம் குளிர்ச்சி அடைந்து மீண்டும் மழையாக இந்த பூமியை நோக்கி பெய்கின்றது. அந்த பூமியை வந்தடைந்த மழை நீரானது ஆறுகளிலே வெள்ளமாக ஓடி, அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அது இறுதியாக அந்த கடலிலே வந்து கலக்கும் வரை அந்த மழை நீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. கடலிலே வந்து இறுதியாக கலக்கும் பொழுதுதான் அது ஒரு நிலையான ஒரு நிலையை, அதாவது இயக்கமற்ற நிலையை அடைகின்றது. அதுபோல நாம் அந்த இறைநிலை என்ற பேர் இயக்கத்திலிருந்து வந்திருந்த போதிலும் எமது வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் இயங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த முறையில் இறைநிலை தன்மாற்றம் அடைந்து அதிலிருந்து தோன்றிய பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச தோற்ற பொருட்களாகவும் அங்கே பலவிதமான உயிரினங்களாகவும் அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிராகவும் உயிரிலே இருக்கக்கூடிய அறிவாகவும், உயிரில் அறிவாக இருந்து செயல்படுவதுதான் அந்த மெய்ப்பொருள் என்ற ஒரு தெளிவான நிலையை அறிந்து அதற்குரிய முறையிலே எமது வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளும் பொழுது அங்கே எல்லா தோற்ற பொருட்களும் இறைநிலையின் அம்சம் என்ற ஒரு தெளிவிலே யாருக்குமே இன்பத்தை மட்டுமே அளித்து கொண்டு துன்பம் அளிக்காமல் வாழக்கூடிய அன்பும் கருணையும் என்ற ஒரு இயல்பான நிலை அங்கே ஒவ்வொருவருக்கும் மலர்கின்றது. இறைநிலை என்ற அந்த இறைவனின், கடவுளின் இயல்பான குணம் என்னவென்றால் அன்பும் கருணையும். எல்லோரிடமும் அன்பாகவும் எல்லா உயிரினங்களின் மீது கருணையாகவும் இருப்பதுதான் இறைத்தன்மை, தெய்வத்தினுடைய குணம் என்று கூறுவார்கள். அந்த நிலைக்கு ஒவ்வொருவரும் மாற முடியும். அதற்குரிய அறிவு, அதாவது இந்த
மெய்ப்பொருள் அறிவு பெற்றுவிட்டால் இயல்பாகவே எமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு இறைவனாக, அங்கே இருக்கக்கூடிய இறைவன் தான் எமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அறிவிலே இருக்கக்கூடிய இறைநிலையின் குணங்களான அன்பும் கருணையும் இயற்கையாக மலர ஆரம்பிக்கும். எமது ஏனைய குணங்கள் அனைத்தும் அப்படியே அற்றுப்போய், அதாவது கெட்டவை எல்லாம் அற்றுப்போய் நல்லவை மட்டுமே மலர ஆரம்பிக்கும். அந்த நிலையிலே ஏற்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு, யாருக்குமே நான் தீமை செய்ய மாட்டேன், எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்பு நிலைதான் இங்கே அடுத்ததாக கூறக்கூடிய அந்த அயரா விழிப்பு நிலை எனப்படுகின்றது. இந்த விழிப்பு நிலை என்பது எல்லா இன்பங்களையும் நாம் இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் அத்தனை இன்பங்களையும் நாம் அனுபவித்த போதிலும் அவற்றிலே ஒரு அளவு முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அறிவின் தெளிவுதான் இந்த விழிப்பு நிலை. அதாவது ஒரு முற்கால அனுபவங்கள், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இவற்றை கருத்தில் கொண்டு எவருக்கும் துன்பமளிக்காமலும் தனக்கும் துன்பம் தராமலும் வாழக்கூடிய வாழ்க்கையின் வழிமுறைகள்தான் வழிமுறைகளை பின்பற்றி வாழும் நிலைதான் விழிப்பு நிலையான வாழ்க்கை முறை என்று கூறப்படுகின்றது. இந்த விழிப்பு நிலையோடு இங்கே நாம் வாழும் பொழுது இந்த பற்றற்ற என்ற நிலையிலே நிஷ்காமிய கர்மம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஏற்பட்டுவிடும். அதாவது இந்த பரந்த மனப்பான்மையோடு விரிந்த அறிவோடு பற்று என்ற குறுகிய நிலையை கடந்து சிந்திக்கும் போதுதான் தன்னை கடந்து பிறருக்காக வாழும் நிலை ஏற்படும் என்று கூறுகின்றார். அதாவது எனக்கு எனக்கு என்று குறுகிய நிலையிலே சிந்தித்து கொண்டிருந்த இந்த மனம் இப்பொழுது அந்த விழிப்பு நிலை பெற்ற பின்னர், அறிவில் தெளிவு பெற்ற பின்னர் தன்னையும் கடந்து எல்லோருக்காகவும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் எனக்காக என்ற நிலையை எண்ணத்தை விட்டு இந்த உலகத்திற்காக, மற்றவருக்காக, பொது நலனுக்காக என்ற ஒரு நோக்கிலே செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே அந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயலும் நன்றி உணர்வோடு, அவர்களுடைய சமுதாயத்தினுடைய நலனுக்காக என்ற ஒரு எண்ணத்தினோடே செய்யும் பொழுது சமுதாயம் எப்பொழுதும் நல்ல நிலையில் வளமாக செழிப்பாக காணப்படும். இந்த நிலைதான் இங்கே கூறப்படுகின்ற இந்த பாடலிலே கூறப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது. அதாவது நன்றி என்ற உணர்வோடு செய்யும் பொழுது அனைத்துமே ஒரு பொதுநல நோக்கோடு இருக்கும். நன்றி 4 நிலைகளில் கூறப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது இறைநிலைக்கு முதலாவது நன்றி. இவை அனைத்தையும் எமக்கு வழங்கிய அந்த இறைநிலை, இதை நான் அனுபவிக்கக்கூடிய நிலையில் என்னை வைத்திருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு நன்றி கூற வேண்டும். அடுத்ததாக தாவரங்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். தாவரங்கள் நாம் வாழ்வதற்கு தேவையான இந்த ஆக்சிஜன் என்ற சுவாச காற்றை வழங்கி கொண்டிருக்கின்றது, அத்துடன் உணவை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த தாவரங்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். பெண்கள் உயிரினங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இங்கே உயிரினங்களை சிருஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் பெண்களை நினைத்து ஒவ்வொரு பிறப்பையும் உருவாக்கி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த பெண்களை நினைந்து நன்றி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக பாட்டாளி மக்களுக்கு. பாட்டாளி மக்கள் உழைப்பாளிகள் இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது. எமது கையில் முன்னர் பார்த்தது போல எத்தனை பணம் இருந்தாலும் நாம் அதனை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. பாட்டாளி மக்கள் ஒவ்வொருவரும் தமது உழைப்பை கொடுக்கும் பொழுதுதான் எமது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த நிலையில் இந்த 4வருக்கும், அதாவது இறைநிலைக்கு, தாவரங்களுக்கு, பெண்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு என்ற முறையிலே நாம் நன்றியை கூறி எமது வாழ்க்கையை ஒரு நிஷ்காமிய கர்மம் என்ற பற்றற்ற முறையிலே வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். பற்றற்று வாழ்வது என்ற பொழுது பலருடைய எண்ணத்திலே எல்லாவற்றையும் துறந்து முனிவராக வாழ வேண்டுமா என்ற கருத்து தான் அடிக்கடி எழும். ஆனால் அது அவ்வாறு அல்ல. எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வாழ முடியும். ஆனால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத வகையில் அந்த இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும்.
அளவு முறையோடு எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும். தனக்கும் துன்பமாக இருக்கக்கூடாது, பிறருக்கும் அது துன்பத்தை விளைவிக்கக்கூடாது என்ற அந்த நோக்கிலே நாம் செயல்பட்டோமானால் இந்த அளவு முறையான அனுபவித்தல், இன்பங்களை அனுபவித்தல் என்ற ஒரு நிலையை நாம் இங்கே காணலாம். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கீதையிலும் கூறப்படுகின்றது. இதுபோல நாம் நமது கடமையை மட்டும் சரிவர செய்து கொண்டிருந்தோமானால் இந்த சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களும் அதன் வழியாக இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கும். எங்குமே எந்த விதமான ஒரு கெடுதலும் தீமையும் ஏற்படாது என்று கூறுகின்றார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறுகின்றார் வள்ளுவர். அதுபோல இந்த நன்றி உணர்வை பற்றி எல்லோரும் கூறியிருந்தாலும் கூட அதை எவ்வாறு நாம் வெளிப்படுத்த வேண்டும், எந்த ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அதன் மூலமாக எமது மனதை செம்மையாக்கி கொண்டு நாம் அந்த நன்றியை செலுத்த வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு பயிற்சியை எமக்கு வழங்கி மிகவும் தெளிவான ஒரு அறிவை கொடுக்கின்றார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த முறையிலே நாம் இந்த தவ பயிற்சிகளை மேற்கொண்டு பெரிய அளவிலே நாம் தவ ஞானிகளாக போக தேவையில்லை. நமது மனதை அமைதிப்படுத்தி மனதை சிந்திக்க தேவையான நிலைக்கு கொண்டு வந்தாலே எமக்கு அது போதுமானதாக இருக்கும். சாதாரணமாக நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித குலத்திற்கு மனதை சிறிது எப்பொழுதும் பதற்றத்துடன் இருக்கக்கூடிய அந்த மனதை சிறிது அமைதிப்படுத்தி அதை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தூண்டிவிடக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டாலே நமது மனம் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அந்த விழிப்பு நிலைக்கு வந்துவிடும். அதாவது திருக்குறளிலே இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் நோலாதார் பலர் என்று கூறப்படுகின்றது. அதாவது இலர் பலராகிய காரணம், இல்லாதவர்கள் அதிகரித்து விட்டதற்கான காரணம் நோட்பவர் சிலர். அதாவது நோட்பது என்பது தவம் நோட்பது, நோன்பு என்று கூறப்படுகின்றது. அந்த தவம் செய்பவர்கள், உயிரை உணர்ந்தவர்கள் சிலர், உணராதவர்கள் நோலாதார், தவம் செய்யாதவர்கள் பலர். எனவே இந்த இல்லாதவர் இருப்பவர் என்ற ஒரு நிலை அங்கே மிகவும் அதிகரித்து விட்டது என்று இந்த குறளிலே பொருள். தவமும் தற்சோதனையும் செய்யும் பொழுதுதான் இறை உணர்வும் அறநெறியும் மலரும். தவம் செய்யும் பொழுது இறைநிலை பற்றிய அறிவு, மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, ஞானம் என்ற ஒரு நிலையிலே கிடைக்கின்றது. அதன் பின்னர் அந்த அறிவிலே வாழும் பொழுது அறநெறி வாழ்க்கை இயல்பாக மலர்ந்து விடுகின்றது. இதுதான் இந்த பாடலிலே மகரிஷி கூறியிருக்கக்கூடிய பேரறம் மிக்க வாழ்க்கை. அதாவது இந்த பெருநோக்கில் செய்யப்படும் செயல்கள் அடங்கிய வாழ்க்கை முறை, அதுதான் பேரறமானது. இந்த உலக சமுதாயத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மனமுவந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள்தான் பேரறம் என்று கூறப்படுகின்றது. இந்த பேரற என்ற அந்த வாழ்வை வாழக்கூடியவர்கள் அனைவரும் அறிஞர் என்று கூறுகின்றார் மகிழ்ச்சி. அப்பொழுது இந்த பேரறத்தை கடைபிடித்து ஒவ்வொருவரும் அறிஞராக வாழக்கூடியதுதான் நமது கடமையாகும் என்று இந்த பாடலின் மூலமாக இங்கே விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக பார்த்தோமானால் அடுத்த பாடல் 142வது பாடல். இதன் தலைப்பு இந்த திட்டமே மனித இன உரிமை சாசனம் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றார். அதாவது இந்த திட்டம் என்னும் பொழுது இந்த உலக சமாதான திட்டமே மனித இன உரிமை சாசனம் என்று கூறுகின்றார். மனித இன உரிமை சாசனமாய் இந்த மண்ணுலகில் இத்திட்டம் பெயரெடுக்கும். மனித இன உரிமை சாசனமாய் இந்த மண்ணுலகில் இத்திட்டம் பெயரெடுக்கும். தனி மனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்தது இது. தனி மனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்தது இது. என்றும் எங்கும் இனி உலகோர் இன்பத்தை அளவாய் துய்த்து இயற்கையாய் முடிவடைய ஏற்றதாகும். எங்கும் என்றும் இனி உலகோர் இன்பத்தை அளவாய் துய்த்து இயற்கையாய் முடிவடைய ஏற்றதாகும். புனித நோக்குடன் அறிவின் உயர்வில் நின்று பொதுவாக மனிதன் என்ற கருத்தில் ஆராய்வீர் என்று கூறுகின்றார். அதாவது மனித இன உரிமை சாசனம் என்ற ஒரு பெயரை இந்த திட்டத்திற்கு வழங்குகின்றார். இங்கே கூறப்படுகின்ற உலக சமாதான திட்டங்கள்,
அனைத்தும் சேர்ந்தது மனித இன உரிமை சாசனம் என்ற பெயர் எதிர்காலத்தில் இந்த திட்டத்திற்கு கட்டாயமாக வழங்கப்படும் என்று கூறுகின்றார். அதற்கு ஏன் அவ்வாறு இங்கே கூறப்படுகிறது என்று பார்த்தோமானால், உலகத்தில் எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் துன்பத்தை தவிர்த்து இன்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அமைவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த திட்டத்திலே இருக்கின்றன. எனவே இந்த உலக மக்கள் அனைவரும் எங்கு எல்லா மனிதர்களும் சமமாக, ஒருவர் என்று பாகுபாடு இல்லாமல் சமமாக எல்லோருமே இன்பமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காக இந்த திட்டங்கள் அனைத்தும் வழி சமைக்கும். எனவே இந்த திட்டத்தை மனித இன உரிமை சாசனம் என்று கூறுகின்றார். அதாவது பல காலங்களாக வாழ்ந்த அனுபவங்களையும் மனிதனின் அறிவு வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு பல காலங்கள் வாழ்ந்த இந்த அனுபவங்கள், மேலும் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, இவற்றை பயன்படுத்தி மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சட்டங்களும் நடவடிக்கைகளும், சட்டத்திட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் என்று கூறுகின்றார். இந்த ஒழுங்குமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனும் தனது சுதந்திரத்தை பாதுகாத்து வாழ முடிகிறதா என்ற கேள்வியை இங்கே கேட்கின்றார். அதாவது இவ்வளவு காலமாக, நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து வரக்கூடிய மனித இனத்திலே அந்த அனுபவங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சில சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், மேலும் மனிதன் அறிவின் முன்னேற்றத்தின் காரணமாக அதன் மூலம் சிந்தனை செய்து பெற்ற அந்த அறிவின் முடிவிலே உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், இவற்றை கொண்டு வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சுதந்திரத்தில் பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றதா என்பது இங்கே கேள்விக்குறி. அவ்வாறு அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பை வழங்காத அந்த நிலை எவ்வாறு ஒரு செழிப்பான நிலையாக, வளமான நிலையாக கூறப்படும் என்று கூறுகின்றார். ஒரு நாட்டிலே ஒவ்வொரு படிநிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மிகவும் செல்வந்தர்களாக, சக்தி வாய்ந்தவர்களாக ஒரு குழு, அடுத்ததாக கீழ்மட்டத்திலே பார்த்தோமானால் பிச்சை எடுத்துக்கொண்டு தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வீதியோரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராரின் வாழ்க்கை முறை. இந்த யாருக்கும், இந்த உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, தாழ்ந்த நிலையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, யாருக்காவது இந்த நாட்டு பிரதமர் ஒருவரால் அவருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை வழங்க முடிகின்றதா? அது கேள்விக்குறிதான். அதற்கான சிந்தனை உங்களுக்கே. இந்த நிலையில் அந்த ஒவ்வொருவனுடைய உரிமையும், அந்த வாழ்க்கை சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்காக என்னென்ன ஒழுங்குமுறைகள் வேண்டும் என்று சிந்தித்த பொழுதுதான் இந்த சமாதான திட்டங்கள் தான் அனைத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறு என்று சிந்தித்து பார்த்தோமானால், நான் முதலிலே பார்த்தது போல எந்தவித எதிர்பார்ப்பும் அற்ற ஒரு தொண்டு, ஒரு உழைப்பை வழங்குவதன் மூலமாக அவரவருடைய கடமையை சரிவர செய்யும் பொழுது மனித குலம் எந்தவித சிக்கலுமின்றி ஓரளவுக்கு வாழ முடியும். அந்த நிலையில் ஒவ்வொரு நாடும் எந்த அளவுக்கு பொருள் வளத்திலும் வாழ்க்கை தரத்திலும் உயர்ந்திருந்தாலும் அந்த அளவிற்கு தனி மனித பாதுகாப்பு இருக்கின்றதா என்ற ஒரு சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். இது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு, தலைவர்களுடைய பொறுப்பு. அந்த பொருளாதார வளமும் அறிவின் வளர்ச்சியும் மட்டுமே வாழ்க்கை அல்ல. மனிதனுடைய உரிமை, வாழ்க்கை சுதந்திரம், வாழ்க்கை பிறப்புரிமை பாதுகாக்கப்படுகின்றதா என்ற நிலையில் அங்கே வாழ்க்கை முறைகள் அமைக்கப்பட வேண்டும். அதனால் இந்த சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் கடந்து இன்னும் அதையும் விட மேலான ஒரு நிலையில் சிந்திக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆன்மீக அறிவிலே உயர்ச்சி பெற்றால், ஆன்மீக அறிவை பெற்றால் அங்கே ஒரு வளமான நிலை தோன்றும் என்று இங்கே கூறப்படுகின்றது. ஆன்மீக அறிவு என்பது மீண்டும் நாம் அதே நிலையை தான் நாம் சிந்திக்கின்றோம்.
ஆன்மீகம் என்றாலே பலருக்கும் ஒவ்வாமை. அதாவது ஐயையோ ஆன்மீகமா, நாம் முனிவராக துறவியாக போய்விட வேண்டுமா என்ற ஒரு நிலை. ஆன்மீகம் என்பது அதுவல்ல. ஆன்மா, எமது ஆன்மாவை பற்றிய உண்மையான விளக்கத்தை பெறக்கூடிய நிலைதான் ஆன்மீகம். அதற்குரிய அமைப்புகள் தான் ஒவ்வொன்றும் ஏற்படுத்தப்பட்டன. ஆதிகாலம் தொட்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஒவ்வொன்றும் இதற்கான ஒரு நடைமுறைதான். ஆயினும் அந்த நோக்கம் விடுபட்டு வேறு முறையிலே அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆன்மீக அமைப்புகளினால் ஏற்பட்ட ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை தான் மனிதருக்கு இந்த ஆன்மீகம் என்றாலே ஒரு பயம் ஏற்படுகின்றது. எனவே இந்த உண்மையான ஆன்மீக அறிவு என்பது இங்கே மகிழ்ச்சி தெளிவாக கூறுகின்றார்கள். இன்னும் பல மகான்களும் கூறியுள்ளார்கள். ஆன்மாவை பற்றிய தெளிவான ஒரு அறிவு, அதான் நாம் முன்னர் பார்த்தது போல ஞானம், மெய் ஞானம் பற்றிய அறிவு. இந்த ஆன்மீக அறிவும் இந்த நாட்டில், ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க வேண்டும். அவ்வாறு பார்த்தோமானால் நமது இந்திய நாடு மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நாடு என்று தான் கூற வேண்டும். பொருளாதார துறையிலும் வளர்ச்சி அடைந்து வருகின்றது, ஆன்மீக துறையும் அதே அளவு வந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதை ஒரு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் தமக்கு சாதகமான முறையிலே அமைத்து கொண்டு இந்த இரண்டையும் சரிவர சமமாக அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது, அவை உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நிலையை அடைய முடியும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனது பிறப்புரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு இந்த பொருளாதார துறையில் மட்டும் அல்ல, ஆன்மீக துறையிலும் மேன்மை அடைய வேண்டும் என்பது இங்கே கூறப்படும் கருத்தாகும். அத்துடன் எல்லா இன்பங்களையும் நாம் ஒரு ஆன்மீக அறிவை பெறும் பொழுதுதான் எல்லா இன்பங்களையும் அளவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, அளவு முறை என்று இங்கே கூறுவார்கள் மகரிஷி அவர்கள். உயிரை உணர்ந்து அதன் மூலத்தை உணர்ந்த பின்புதான் மனிதரை மனிதராக மதித்து மனித நேயத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதுவரையிலும் மனிதர்களுக்கிடையே பகைதான் அதிகரித்து கொண்டிருக்கும். அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம், எல்லோருக்கும் ஒரே மூலம்தான், அது இறைநிலை என்ற ஒரு தெளிவான நிலை வரும் வரையில் ஒவ்வொருவருக்கும் போட்டி, பொறாமை, சண்டை அனைத்தும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மனப்பக்குவம் நாம் முன்னர் பார்த்தது போல மனதை ஒரு சிறிய பயிற்சியை கொடுத்து பக்குவப்படுத்தும் பொழுது அந்த மனம் அமைதியான சூழ்நிலைக்கு வரும் பொழுதுதான் அவற்றையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை பெறும். இந்த நிலையிலே இந்த அறிவை பெற்ற பின்னர்தான் மனிதரை மனிதராக மதிக்கக்கூடிய மனித நேயம் என்பது மலரும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் வளமாக எல்லா வகையான நன்மைகளையும் பெற்று வாழ முடியும். இந்த மனித நேயம் மலரும் பொழுது இயற்கையாகவே அங்கே ஒவ்வொருவருடைய பிறப்புரிமையும் வாழ்க்கை சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகின்றது. அது அவரவர் வாழும் முறையினால் தனி மனிதன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறை இருக்கும் விதத்திலே அந்த வாழ்க்கை சுதந்திரமும் பிறப்புரிமையும் பாதுகாக்கப்படுகின்றது. எனவே இந்த பொருள்துறையையும் ஆன்மீகத்துறையையும் சமமாக ஒரு நாட்டிலே வளர்ச்சியை நோக்கிய பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும், அல்லது அங்கே பெரும் குறைபாடுதான் ஏற்படும். அதனால் இந்த உலக சமாதான திட்டம் எல்லா துறைகளிலும் ஒன்று சேர்ந்து, எல்லா துறைகளையும் ஒன்று சேர்த்து வாழ்வின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதுடன் இந்த அறிவின் மேம்பாடையும் ஏற்படுத்தும். அறிவு மேம்படுவதற்கான ஒரு படிநிலைகளை எமக்கு கற்றுத்தருகின்றது. அதனால் இந்த உலக சமாதான திட்டங்களை மனித உரிமை சாசனம் என்று இங்கே கூறுகின்றார். அப்பொழுது இந்த நிலையில் நாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவையை சரிவர பெற்றுக்கொண்டு அந்த தேவைக்கு ஏற்ப சமுதாயத்திற்கு உழைப்பை திருப்பி செலுத்தி கொண்டு வாழும் பொழுது இங்கே அத்தனை முயற்சிகளும், மனிதனுடைய அத்தனை முயற்சிகளும் நிறைவு பெறும். முயற்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும் பட்சத்திலே இங்கே மனிதன் முழுமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை தோன்றுகின்றது. இப்பொழுது பார்த்தோமானால் பல குழுக்களாக, கட்சிகளாக மக்கள் தனித்தனியே பிரிந்து தம்முடைய அந்த வாழ்க்கை சுதந்திரத்துக்காகவும் வாழ்க்கை உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
பல புரட்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் யாராவது இந்த புரட்சியையும் போராட்டத்தையும் நடத்தக்கூடிய மக்களிலே யாராவது ஒருவராவது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமையை பற்றி கூறுகின்றார்களா, பேசுகின்றார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கடமையை சரிவர செய்யாத பொழுது எவ்வாறு மற்ற நடவடிக்கைகள் சரிவர அமையும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்விற்கான அடிப்படை மறுக்கப்பட்ட போதிலும் அங்கே கடமை என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையுமே சரிவர செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகின்றான். ஜாதி, மதம், இனம், மொழி என பல பாகுபாடுகள் இருக்கின்றன. அனைத்தையும் வைத்துக்கொண்டு இந்த கடமை என்பதை மறந்தே விடுகின்றோம். கடமை என்றால் சும்மா கடமைக்கு செய்தோம் என்று கூறுகின்றோம். ஏதோ கடமைக்கு செய்தோம் என்ற ஒரு நிலை. கடமை என்பதனுடைய உள் அர்த்தம் யாருக்கும் புரிவதில்லை. கடமை என்பது நாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கடன்பட்டிருக்கின்றோம். இதுவரை நாம் எடுத்துக்கொண்டவை அனைத்தும் சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கடன். அந்த கடனை திருப்பி செலுத்துவதுதான் கடமை. நாம் நமது உழைப்பாக அதனை செலுத்த வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார். இந்த நிலையிலே இதுவரை இந்த உலகத்திலே வாழ்ந்த எமது முன்னோர்கள் எத்தனை வசதிகளை தோற்றுவித்து நாம் அனுபவிப்பதற்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பொதுநல நோக்கிலே அமைந்தவைதான் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வசதிகளும். இந்த நிலையில் நாம் எமது எதிர்கால சந்ததியினருக்கு எதை விட்டு செல்ல போகின்றோம்? இந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் எமது செயல்கள் ஒவ்வொன்றும் நன்மையாக அமையும். கடமையை சமுதாய நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ்வோம். மனிதனுடைய கடமை என்று பார்க்கும் பொழுது 5 விதத்தில் இந்த கடமைகளை கூறுகின்றார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று. இந்த முறையிலே மனிதன் தனக்குரிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். அதே போல சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டும். ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் நன்மை பெற்று வளமாக வாழும். அதே போல இந்த அளவு முறையாக இன்பங்களை துய்ப்பது என்று இங்கே இந்த பாடலிலே கூறுகின்றார். அந்த அளவாக துய்த்து முழுமையாக வாழ்வதற்கு என்று அந்த அளவு முறை என்பது இங்கே மகரிஷி ஒரு பாடமாகவே கொடுக்கின்றார், ஒரு கல்வியாக. அதாவது 5 அளவு முறை என்று கொடுக்கின்றார். உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் என்ற 5 அடிப்படை காரணிகளிலே அளவும் முறையும் காக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த 5 அளவு முறையை கடைபிடித்தால், அதாவது நமக்கு தேவையான அளவு, தேவையான முறை முரண்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை எமக்கு இங்கே கூறுகின்றார். அந்த நிலையில் எதையுமே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் எல்லோருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்வதில்லை. அவர்களுடைய அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், இந்த 3 அடிப்படை காரணிகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் தவறு செய்ய தூண்டுகின்றது. அந்த அறியாமையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும் பொழுது, இந்த ஞானம் என்ற அறிவின் தெளிவை பெறும் பொழுது மனிதன் ஒவ்வொருவனும் தீமை செய்வதை விட்டு தவிர்த்து நல்ல செயல்களை மட்டுமே செய்து சமுதாயத்திற்கு நன்மையை வழங்கி வாழ முடிகின்றது. இந்த நிலையிலே இந்த 5 வகை கடமைகளையும் சரிவர செய்து உலகத்திற்கும் ஒரு நல்லவனாக, குடும்பத்திற்கும் நல்லவனாக வாழும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையடைகின்றது. இவ்வாறு வாழக்கூடிய இந்த முழுமையான வாழ்க்கையிலே இயற்கையான மரணம் என்பது நிகழும். அந்த தூய்மையான மனநிலையோடு, அதாவது மனம் களங்கம் இல்லாமல் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த தூய்மையான மனநிலையோடு உயர்ந்த அறிவின் நிலையிலிருந்து இந்த பொதுவாக அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த சமாதான திட்டங்களை பற்றி அது அனைவரும் ஆராய்ந்து இதிலிருந்து ஒரு தெளிவை பெற வேண்டும் என்பது மகரிஷி அவர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த மகரிஷி கூறக்கூடிய அனைத்து கருத்துகளையும் எமதாக்கி கொண்டு, அனைத்தையும் முடியாவிட்டாலும் கூட ஒரு சில கருத்துக்களையாவது எமதாக்கி கொண்டு எமது வாழ்க்கையை சிக்கலின்றி வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை அமைத்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு நிலை மட்டும் இல்லாமல்
சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து அதன் மூலமாக ஒரு சிறு நன்மையாவது பெற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலே உங்களை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.